மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு வந்து எங்களை பற்றி நாங்களே ஒரு சுய பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செல்ஃப் அனாலிசிஸ். அது சம்பந்தமான ஒரு டாபிக்காக இருக்க போகுது. நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம் நம்ம வந்து ரொம்பவே மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நினைச்சிருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா மற்றவங்களை பத்தி இவங்க ரொம்ப வீக் ஆனவங்க, இவங்க ஸ்ட்ராங் இல்லை, இவங்க பெண்கள் தானே, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் இவங்க வந்து மென்டலி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி ஜட்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ உண்மையிலேயே இந்த மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னும், இப்படி மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்போம். நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட தடைகள், தோல்விகள் இது எல்லாம் தாண்டியும் நாம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது பலமான ஒருத்தரா வந்து நம்ம மனதளவில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்திருக்கும். இதுல ஆண்களும் சரி பெண்களும் சரி, இதுல பால் பாகுபாடு இல்லை அப்படின்னாலும் பெண்கள் வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை வந்து ஒவ்வொரு படி தாண்டி அவங்களோட வளர்ச்சி படியில கண்டுட்டு வராங்க. ஸோ நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோல வந்து ஒரு 8 அம்சங்கள், 8 குணங்கள் வந்து இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்களை பத்தின ஒரு தலைப்பாக இருக்க போகுது. ஸோ நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, இந்த 8 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்களும் எங்களுக்குள்ள ஆக்கி கொள்றது மூலம் நாங்க மனதளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில வர சிக்கல்களை வந்து துணிச்சலோட எதிர்கொள்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த வீடியோ மூலம் கொடுக்குற இன்சைட்டாக இருக்க போகுது. சரி, இப்போ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மென்டலா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில வர அந்த மாற்றங்களை எதிர்கொள்றத துணிச்சலாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்வாங்க. நம்மளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும் இல்லையா, நாங்க திருமணம் செய்து ஒரு புதிய இடத்துக்கு போறதா இருக்கட்டும், அல்லது ஒரு வேலை விஷயமாக நாங்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதா இருக்கட்டும், ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து போறதா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலும் அதுல இருக்கிற சேலஞ்சஸ் இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க ரொம்ப தைரியமா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை வந்து துவண்டு போகாம, அதை வந்து யோசிச்சு யோசிச்சு அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படாம அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இவங்க பார்ப்பாங்க. ஸோ மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புதிய மாற்றங்களை வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதிலிருந்து கற்றுக்கொள்கிற விஷயங்கள்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடியவங்களா இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த குணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை உங்களில் வளர்த்து கொள்றது மூலமாக நீங்களும் மனதளவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக மாறலாம். அடுத்தது 2வது விஷயம், உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸரா அப்படின்னு சொல்லி. அதாவது மற்றவங்க ஏதாவது உங்கள்கிட்ட உதவி கேட்குற நேரமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற நேரமோ அதுக்கு நீங்கள் நோ சொல்கிற தைரியம் சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். எங்களால் நோ சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்களால் முடியாத கஷ்டங்களை கூட அடுத்தவங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்றது. ஸோ இது வந்து உண்மையிலேயே மென்டலி நீங்கள் ஒரு பலகீனமானவராக, ஒரு வீக் பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்க தான் இந்த நோ சொல்ல தயங்குவாங்க. ஸோ பீப்புள் ப்ளீஸராக மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு வாலாட்டி கொண்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னா உண்மையிலேயே நாங்கள் வந்து மனதளவில் வீக்கானவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் நாங்கள் நோ சொல்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருந்தால் நீங்களே உங்களை மாற்றிக்கணும். என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களால் முடிந்த எங்களோட சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யலாமே தவிர நமக்கு கஷ்டத்தை வரவழைச்சி கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ண வேண்டிய தேவை ஒன்றே இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், மற்றவங்களை நீங்கள் வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தில். 3வது விஷயம் தான் வந்து இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க இந்த பாஸ்ட்டை வந்து விட்டுட்டு ப்ரெசண்ட்டில் வாழுவாங்க, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய பேரை பார்த்துருப்போமே, நீங்களாக கூட இருக்கலாம், வந்து பழைய நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு எங்கள் லைஃப்பில் நிறைய பழைய விஷயங்கள் எங்களுக்கு விரும்பத்தகாத விஷயங்களாக அல்லது ஒரு ட்ராமாவாக நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதே யோசித்து அதிலிருந்து ஒரு கில்ட்டாக உருவாகி, ஐயோ நான் இப்படி செய்திருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, இதை நான் தவிர்த்திருக்கணும். ஸோ இப்படி அதே தாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மென்டலி ஒரு வீக்கான பர்சனாக இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அதிலிருந்து கடந்து வரணும். பழைய விஷயங்கள்ல நாங்கள் உழண்டு கொண்டிருக்காம அதை விட்டுட்டு ப்ரெசன்ட் லைஃப்பில் இப்போ என்ன நடக்குது இதுக்காக வாழுவோம், ஃப்யூச்சருக்காக இதில் இந்த ப்ரெசண்ட்டை வச்சு எப்படி எங்களோட ஃப்யூச்சரை நாங்கள் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றின தாட்ஸ் இருக்கிறவங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழைய விஷயங்களில் பாஸ்ட்லேயே ரொம்பவே ஃபீல் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா, உங்களால் மறக்க முடியாத கஷ்டமான ஒரு பாஸ்டாக இருக்கும்டா, நீங்கள் அதுக்குரிய ஒரு உளவியல் ஆலோசனையோ ஒரு உதவியை வந்து நாடலாம். ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு சைக்காலஜிஸ்டே போகலாம்.
அது தவிர சாதாரண வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா நீங்க அதை விட்டுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது உங்களை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்களோட 4வது கேரக்டர் தான் வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள் ரிசோர்சஸ்க்கு வந்து நன்றியுடையவர்களாகவும் அவங்கள்ட்ட இல்லாததை பத்தி ரொம்பவே யோசிக்காதவங்களாக மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதவங்களாக இருப்பாங்க. இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து நமக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கும், நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நமக்கு கிடைச்ச வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு எது கிடைச்சதோ அதை கொண்டு திருப்தியாகவும் சந்தோஷமாக நாங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதோட நமக்கு இதெல்லாம் இல்லையே அல்லது மற்றவங்களுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையே அப்படின்ற இந்த கம்பேர் பண்ணுற மைண்ட் வந்து இவங்கள்ட்ட இருக்காது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து போதலை பத்தலை, மற்றவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மென்டலி உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் அந்த செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம், தனிமையில் இருக்கிறப்ப வந்து நீங்களே உங்களுக்குள்ள வந்து பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கொள்றது. உதாரணமாக வந்து எனக்கிட்ட இது இருக்குது, எனக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதோ, நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் இந்த தொழிலில் இருக்கேன், சாப்பிட எனக்கு சாப்பாடு இருக்குது, எனக்கு நல்ல வீடு இருக்குது, ஸோ உங்கள்கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதை பற்றின ஒரு செல்ஃப் டாக் நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற தாட்ஸ் உங்களுக்கு வர நேரம் ஒரு பேப்பர் அல்லது ஒரு டைரி எடுத்து உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறது மூலம் உங்களுக்கு அந்த ஒரு ரியலைஸ் பண்ணலாம் நீங்கள் நமக்கு இதெல்லாம் இருக்குண்டு. இது வந்து உங்களை வந்து ரொம்பவே மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கும். 5வது இயல்பு தான் இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க அவங்களே நேசிப்பாங்க. நம்ம யாரு நம்மளை நாமளே நேசிக்கிறோமோ நம்மக்கிட்ட வந்து அந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய பேரை பார்த்துருப்போம், இவங்க வந்து சொல்லியிருப்போம் இல்லையா, வயசாகியும் நல்லா உடுக்குறாங்க, இந்த வயசுலேயும் இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இந்த வயசுலேயும் மேக்கப் பண்ணிக்கொள்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த வயசில் வந்து ரிட்டையர் பண்ணாமல் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்படிலாம் நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட் வாழ்க்கையில் நம்ம கொடுத்துருப்போம் மற்றவங்களை பற்றி. இதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர். ஏன்னா நீங்கள் உங்களை நேசிக்கிறப்போ நீங்கள் எப்போவுமே உங்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களை நேசிக்காத நேரம் தான் நீங்கள் அந்த உங்களோட உடம்புலையா இருக்கட்டும் அல்லது உங்களோட உளநிலையிலையா இருக்கட்டும் நீங்கள் கேரே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட ஒருத்தராக இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க இல்லை, அல்லது உங்களோட உடல் சம்மந்தமாக உங்களோட உடல் தோற்றம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு கவலை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட மனம் வந்து பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட மென்டல் ஹெல்த்தை அல்லது உங்களை நீங்களே நேசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செல்ஃப் கேருக்கு நீங்கள் டைம் எடுக்கலாம். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது, உங்களுக்கு லெஜர் ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஹாபீஸை உருவாக்கி கொள்வது, வாரம் ஒரு நாள் அல்லது அட்லீஸ்ட் மாதம் ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் உங்களோட நண்பர்களை மீட் பண்ணுறது, வெளியில் போகிறது, ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் ஒன்று எடுத்துக்கொள்வது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை வந்து மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்களோட அடுத்த இயல்பு தான் வந்து இவங்க வந்து தனிமைக்கு பயப்பட மாட்டாங்க. இவங்க தனியே இருந்தால் கூட அவங்க வந்து அந்த இடத்தை வந்து மற்றவங்களோட பழகிறது மூலமாக அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே அது மூலமாக ரொம்பவே அந்த டைமை வந்து எங்கேஜ் ஆக்கி கொள்ளுவாங்க. இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்ளுவாங்க. இது தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். ஸோ உதாரணமாக நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், நீங்கள் தனியே இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து குழந்தைகளோட உங்களோட உங்களோட ஒரு தனி குடும்பமாக இருக்கீங்க, எந்த நேரமும் நாங்கள் பிள்ளைகளோட வேலைகளோடைய டைம் போகுது, எங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தனிமைன்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வது மூலமாக நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நண்பர்கள் வட்டாரத்தை உருவாக்கி கொள்வது, அப்படி இல்லைன்னா வந்து இப்போ தான் சோஷியல் மீடியாவில் நிறைய இந்த குரூப்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரியானது, அல்லது நீங்கள் லைப்ரரியில் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறது, உங்களுக்கு இந்த கிளப்ஸ் இருக்குமே, இந்த கழகங்கள், நீங்கள் உங்களோட டேலண்ட் சம்மந்தமானதாக இருக்கலாம், வாசிப்பு ரீடிங் கிளப்ஸ் இருக்கும் அல்லது ஸ்விம்மிங் கிளப் இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்வது மூலமாக நீங்கள் இந்த தனிமை அப்படிங்கிற ஃபீலிங்கை விட்டு நீங்கள் இன்னும் மென்டலி வந்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்கலாம். 7வது இயல்பு தான் வந்து இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க மற்றவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்களே தவிர அவங்களோட விமர்சனங்களுக்கு வந்து அதை வந்து பெருசாக தலையில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எப்பவுமே மற்றவங்களோட விமர்சனங்கள், இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சமூகம் என்ன நினைக்கும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் தலையில் எடுக்கிற நேரம் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம க்ரோத் அப்படிங்கிறத வந்து நம்ம அடைய முடியாது. ஸோ இவங்க வந்து அதே நேரம் நாங்கள் மற்றவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும். இன்னொருத்தர் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒப்பீனியனை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் அதெல்லாம் நம்ம லைஃபாக ஆக்கிக்கொண்டு நாம் அதிலேயே சுற்றி வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களை மென்டலி ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சின்ன வளையம் தான் இருக்கணும். நீங்கள் எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உதாரணமாக சொல்லுவாங்க வந்து, இப்போ நீங்கள் உங்களோட கடவுளை வந்து உங்களோட இறைவனை நீங்கள் திருப்திப்படுத்தணுமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது சரியான ஒரு விஷயம்.
அடுத்தது உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க, உங்களோட ஸ்பௌஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்கள் பார்ட்னரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது வந்து அப்படி அந்த சர்க்கிள் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கணுமே தவிர நீங்கள் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரோட்டில் போகிறவங்க வரவங்க, பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் மென்டலி அப்படின்னு சொன்னால் இந்த இயல்பை நீங்கள் உங்களோட தலையிலிருந்து எடுத்துடணும். எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. எது சரி, எது வந்து விழுமியங்களுக்கும் அறத்துக்கும் உட்பட்ட விஷயமோ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக நீங்கள் இருக்கணும். 8வது விஷயம் தான், இந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆனவங்க அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு தோல்வி, ஒரு ஃபெயிலியரை வந்து ஒரு growth-ஆ நினைப்பாங்க. ஸோ தோல்வின்னு வர நேரம் அதுலேயே ரொம்பவே டிப்ரெஷன் ஆகாமல் அல்லது வந்து அதையே நினச்சி கஷ்டப்பட்டிருக்காம அடுத்த ஸ்டெப்பு குயிக்காக மூவ் ஆயிடுவாங்க. நாங்கள் சில பேரை பார்த்து சொல்லியிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்திருக்கும் லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட லவ் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ இந்த திருமணத்தை விட்டுட்டு குயிக்காக வந்து அவங்க மூவ் ஆயிட்டாங்க, அடுத்த திருமணத்துக்கு போயிட்டாங்க. ஸோ சில நடிகர்கள் கூட சொல்லியிருப்போம், இப்போ தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நாங்கள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்பவே மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அந்த வாழ்க்கையிலே சுற்றி இருக்காமல் லைஃப்ங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல தேங்கி இருந்தோம்னு சொன்னால் அது குட்டை ஆகிடும். எப்போவுமே ஓடுறது தான் நாங்கள் நதின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து அந்த தோல்வியை விட்டுட்டு அதை ஒரு பார்ட் ஆஃப் க்ரோத்தை எடுத்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவே மென்டலி ஸ்ட்ராங்கான ஒருத்தராக இருப்பீங்க. ஸோ இந்த குணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவே மென்டலி ஸ்ட்ராங்கானவங்க. எல்லாமே இருக்கணும் இல்லை, இதில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இல்லாட்டியும் நீங்கள் அதன் மூலமான அந்த லைஃப் லெசனை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை நல்ல தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு தலைப்போடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.